பிரமிடுகள் எகிப்தின் வானத்தை கிழித்து எழுவதற்கு முன்னாலும், பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட பரோவர்கள் உலகை ஆட்சி செய்வதற்கு முன்னாலும் குழப்பத்தில் தத்தளித்த ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்திற்கு ஒழுங்கையும் நாகரிகத்தையும் அளித்த முதல் தெய்வீக மன்னன் ஒசைரிஸ். பூமி தெய்வமான கெப்பின் மகனும் வானத் தேவியான நட் அவர்களின் புதல்வனும் ஆவார் ஒசைரிஸ். அவரின் சகோதரர்கள் மந்திரமும் ஞானமும் கொண்ட ஐசிஸ், பாலைவன புயல்களின் தெய்வம் செத் மற்றும் அமைதியான நெப்திஸ். ஆனால் இவர்களில் ஒசைரிஸ் மட்டுமே மனிதர்களிடையே இறங்கி மன்னனாக ஆட்சி செய்தார். அவர் தனியாக ஆட்சி செய்யவில்லை. அவரது சகோதரியும் மனைவியுமான ஐசிஸ் அவரது பக்கத்தில் நின்றாள். இருவரும் சேர்ந்து எகிப்தை மாற்றினர். நைல் நதியின் கரைகளை செழிப்பாக்கி விவசாயம் செய்வது எப்படி, விதை இடுவது எப்படி, அறுவடை செய்வது எப்படி என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒசைரிஸ். வன்முறையால் அல்ல, சட்டத்தால் வாழுங்கள் என்றார் அவர். மக்கள் அவரை கடவுளாக மட்டுமல்ல, தந்தையாக நேசித்தனர். ஆனால் ஒவ்வொரு ஒளிக்கும் பின்னால் ஒரு நிழல் இருக்கும். அந்த நிழல் செத். செத் தனது சகோதரனின் புகழை பொறுக்கவில்லை. அரியணையும் அதிகாரமும் மட்டும் அல்ல, ஐசிஸ் காட்டிய அன்பும் அவரை கொதிக்க வைத்தது. பொறாமை அமைதியாக வளர்ந்தது. ஒரு நாள் அது சதியாக மாறியது. செத் ரகசியமாக ஒசைரிஸின் உடல் அளவை அளந்தான். அதற்கே சரியாக பொருந்தும் வகையில் ஒரு அழகிய மரப்பெட்டியை உருவாக்கினான். தங்கம், ரத்தினங்கள், நுணுக்கமான வேலைப்பாடுகள், அது ஒரு பரிசு போல தோன்றியது. அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து நடைபெற்றது. சிரிப்பு, இசை, மகிழ்ச்சி, யாரும் ஆபத்தை உணரவில்லை. செத் அந்த பெட்டியை காட்டி, இதில் சரியாக பொருந்துபவருக்கு இதை பரிசாக தருவேன் என்றான். விருந்தினர்கள் முயன்றனர். யாருக்கும் பொருந்தவில்லை. பின்னர் ஒசைரிஸ் அதில் படுத்தார். அந்த நொடியில் செத் மூடியை அடைத்து அதை உறுதியாக மூடி நைல் நதியில் எறிந்தான். நதி அந்த பெட்டியை தூரம் கொண்டு சென்றது. எகிப்து தனது மன்னனை இழந்தது. ஆனால் ஐசிஸ் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவள் நாடு கடந்தாள், கடல் கடந்தாள், வதந்திகளை பின்தொடர்ந்தாள். இறுதியில் பைப்லோஸ் நகரில் ஒரு பெரிய மரத்தின் உள்ளே அந்த பெட்டி மறைந்திருப்பதைக் கண்டாள். அந்த மரம் ஒரு அரண்மனையின் தூணாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஐசிஸ் ஒரு வேலைக்காரியாக வேடமிட்டு அரண்மனையில் நுழைந்தாள். அரசியின் நம்பிக்கையை பெற்றாள். பின்னர் தனது தெய்வீக உருவத்தை வெளிப்படுத்தி தனது கணவரின் உடலை மீட்டாள். அவள் ஒசைரிஸை எகிப்துக்கு திரும்ப கொண்டு வந்தாள். ஆனால் செத் மீண்டும் கண்டுபிடித்தான். இந்த முறை அவன் கொதித்தான். ஒசைரிஸின் உடலை துண்டு துண்டாக வெட்டி எகிப்து முழுவதும் சிதறடித்தான். இது முடிவு என்றான் அவன். ஆனால் அன்பு இன்னும் முடிவடையவில்லை. நெப்திஸ், செத்தின் மனைவி, தனது சகோதரனுக்கு விசுவாசமாக இருந்தாள். ஐசிஸுடன் சேர்ந்து ஒவ்வொரு துண்டையும் தேடினாள். அவர்களுடன் நெப்திஸின் மகனும் எம்பாமின் தெய்வமான அனுபிஸ் இருந்தான். அனைத்து துண்டுகளையும் ஒன்று சேர்த்தனர். அனுபிஸ் அவற்றை கவனமாக லினன் துணியால் சுற்றி முதல் மம்மியை உருவாக்கினார். பின்னர் ஐசிஸ் மந்திரங்களை உச்சரித்தாள். ஒரு கணம் ஒசைரிஸ் மீண்டும் உயிர் பெற்றார். அந்த கணமே வரலாற்றை மாற்றியது. அந்த இணைப்பில் இருந்து பிறந்தான் ஹோரஸ். அதன் பின் ஒசைரிஸ் உயிருடன் உள்ள உலகை விட்டு பாதாள உலகிற்கு இறங்கினார். அவர் இறந்தவர்களின் அரசராக மாறினார். அங்கே அவர் ஆன்மாக்களை நீதிபதி போல விசாரித்தார். இதயம் உண்மையின் இறகுடன் எடுக்கப்பட்டது. நேர்மையானவர்கள் நிரந்தர வாழ்வை அடைந்தனர். மரணம் அவரை அழைக்கவில்லை. அவர் புதிய வடிவில் ஆட்சி செய்தார். இந்நேரம் ஐசிஸ் தனது மகனை காக்க வேண்டியது அவசியம் என்று அறிந்தாள். நைல் டெல்டாவின் சதுப்பு நிலங்களில் மறைந்து ஹோரஸை வளர்த்தாள். விஷப்பாம்புகள், விஷச்சிலந்துகள், செத்தின் உளவாளிகள் அனைவரிடமிருந்தும் பாதுகாத்தாள். ஹோரஸ் வலிமையாக வளர்ந்தான். தன் தந்தையை கொன்றவன் தன் மாமனே என்பதை அறிந்தான். வயது வந்ததும் தெய்வங்களின் சபைக்கு முன் நின்று நீதியை கோரினான். அடுத்து வந்தது ஆண்டுகள் நீண்ட மோதல். பாலைவனங்களில், நதிகளில், புயல்களில் அவர்கள் போரிட்டனர். ஒரு போரில் ஹோரஸ் தனது கண் ஒன்றை இழந்தான். ஆனால் ஞானத் தெய்வமான தோத் அதை மீட்டார். அந்த கண் ஹோரஸின் கண் என்று அழைக்கப்பட்டு குணமளிக்கும் சின்னமாக ஆனது. இறுதியில் தெய்வங்கள் தீர்ப்பு வழங்கினர். ஹோரஸ் எகிப்தின் மன்னன். செத் பாலைவனங்களின் அதிபதி. ஒழுங்கு மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது.
ஹோரஸ் தனது தந்தையின் அரியணையை ஏற்றார். ஒசைரிஸ் பாதாள உலகில் இருந்து ஆன்மாக்களை வழிநடத்தினார். ஐசிஸ் அன்பின், விசுவாசத்தின், மந்திரத்தின் அடையாளமாக உயர்ந்தாள். இந்த கதை ஒரு புராணம் மட்டுமல்ல, அது பழமையான எகிப்தின் நம்பிக்கையின் இதயம். ஒவ்வொரு பரோவும் உயிரில் ஹோரஸ், மரணத்தில் ஒசைரிஸ் என்று கருதப்பட்டனர். நைல் நதியின் வெள்ளம் போல வாழ்க்கை வீழ்ந்து மீண்டும் எழுகிறது. ஒசைரிஸின் கதை சொல்லும் ஒரு சத்தியம்: மரணம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம்.